யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டுக்கு அதிகாலையிலே போலீசார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்யறதுக்காக போயிருக்காங்க. என்னை கைது செய்த பிறகு என்னுடைய போன் கிடைக்கலன்றதுக்காக இவ்வளவு நேரம் வீட்டை தலையீடாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஒரு பயங்கரவாதியை போல கைது செய்ய வேண்டிய தேவை என்ன சார்? கையாளாத திமுக அரசு. பெரும்பாலும் தினமலர் இல்ல ஜூனியர் விகடன் இதுல செய்திகளை பேசினாலும் பல நேரங்களில் கோர்ட் விஷயங்களையும் சொல்றாரு. அன்னைக்கு கோர்ட்ல நடக்கிறதையும் பேசுறாரு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கடைசியாக கைதான பிறகு வந்திருக்கிறது யாரோ ஒரு தயாரிப்பாளரை மிரட்டினார், கொல்வதாக மிரட்டினார்னு வருது. பொய் வழக்கில் என்னை கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜிபேல எங்க எம்ப்ளாய்க்கு யாரோ 90,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கான். அதை நான் மிரட்டி வாங்க சொன்னதா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, அவர் பேசுவது தவறானா தவறு. தனிப்பட்ட முறையில் திரு கமிஷனரை டார்கெட் பண்ணி அவர் ஏதோ சொத்து வாங்கியிருக்காரு, அதில் எங்கிட்ட டீட்டெயில் இருக்குன்னு சொன்னார். அவரை நான் 2 தடவை சந்திச்சப்ப போனீங்கன்னா எப்பயுமே எப்படி டாக்குமெண்ட்டை டன்னு கணக்கில் அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த ஆட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு திட்டமிட்டு தனக்கு எதிராக பேசுபவர்கள் அல்லது தமிழர் மெய்யியல் இந்து மரபை பேசுபவர்களை கைது செய்யணும்னு வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 மாதம் வெளியே வர முடியாது. அதனாலதான் இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாளில் பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. ஜனநாயகத்துக்காக தான் நின்றுக்கோம், படித்ததே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு டைமில் முடிவெடுத்தேன். அதுக்கான பின் விளைவுகள் தான் இது. அதை எதிர்கொள்ள தயாராக தான் நான் இருக்கேன். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டுக்கு அதிகாலையிலே போலீசார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்யறதுக்காக போயிருக்காங்க. ஆனா அவர் வீட்டை துறக்க காணோம். அடுத்து தீயணைப்புத்துறை கடப்பாறையோடலாம் போயிருக்காங்க. அடுத்து இறுதியா பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகு அவரையும் அவங்களோட இருந்த மாலதி என்பவரையும் கைது செய்திருக்காங்க. ஒரு பயங்கரவாதியை போல கைது செய்ய வேண்டிய தேவை என்ன சார்? இல்லை, இதில் பல விஷயங்கள் இருக்குது. அவர் தினமும் பேசுகிறார் பல விஷயங்கள். அதில் பெரும்பாலும் தினமலர் இல்லை ஜூனியர் விகடன் இதில் செய்திகளை பேசினாலும் பல நேரங்களில் கோர்ட் விஷயங்களையும் சொல்கிறார். அன்னைக்கு கோர்ட்டில் நடக்கிறதையும் பேசுகிறார். ஆனால் இதை தாண்டி போலீஸ் துறையில் சில உள் விஷயங்களை சொல்கிறாரு. அதில் குறிப்பிட்டு சில தனிநபர்கள் மீது பல்வேறு விஷயங்களை எந்த ஆதாரமும் இல்லாமல் சொல்கிறார். சரியாக சொல்லணும்னா இப்போ கமிஷனர் அவர்களுக்கு அவர் பேரில் பல பினாமி சொத்து இருக்குது, அவருக்கு யாரோ இது இருக்காங்க, அவர் இது வாங்கியிருக்கார், அந்த சொத்து, இந்த மாதிரிலாம் அடிக்கடி சொல்கிறார். இதுக்கு எந்த ஆதாரமும் இன்று வரை கொடுக்கவில்லை. யாருக்கோ இப்போ இந்த பேரையே மாற்றி புது பாஸ்போர்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஆயுதம், அது துப்பாக்கி ஆயுதம் லைசன்ஸ் வாங்குறதுக்கு இல்லீகலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஆதாரம் இல்லாத பொய்னா கண்டிப்பாக அவதூறு, அந்த பிரிவில் வழக்கு போடணும். ஆனால் கடைசியாக கைதான பிறகு வந்திருக்கிறது யாரோ ஒரு தயாரிப்பாளரை மிரட்டினார், கொல்வதாக மிரட்டினார்னு வருது. இப்போ பிரச்சனை என்னன்னா, அவர் பேசுவது தவறானா தவறு. பல நேரங்களில் தவறு. பிஜேபியை எதிர்த்து அவர் கீழ்த்தரமாக அருவருப்பாக அந்நிய மதங்களின் அருவரடியாக பேசுகிறார். ஆச்சா, எப்போ மதம் மாற்றம் என்பது ஒரு மனித சமுதாயத்துக்கே எதிரானது. அதை பற்றி பேசாமல் இந்த பக்கம் பண்ணுறதை மாத்திரம் பேசுவார். ஸோ அதனால ஈவேரா தமிழை எவ்வளவு இழிவாக பேசியிருக்கார். ஆனால் ஈவேராவை பற்றி பேச மாட்டார். அதே திமுகலேயே ஒரு சிலரை ரொம்ப திட்டமாட்டார், ஒரு சிலரை இது பண்ணுவார். ஸோ இப்படி போன முறை ஜெயிலில் அரெஸ்ட் ஆகிட்டு வந்தப்போ நான் உதயநிதி எந்த இடத்தில் நின்னாலும் அவரை எதிர்த்து நிற்பேன்னார். இப்போ அதை பற்றி எலெக்ஷனில் நிற்க போறேன்னாரு. சீமானு நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி அப்போ வரவேற்று சொன்னார். பட் இப்போ அதை பற்றி பேச கிடையாது. ஸோ அவர் முழுக்க முழுக்க காசு வாங்கிக்கிட்டு பேசுவார். அவர்கிட்ட பேசுறதுக்கு சேனல்ல உங்களுக்கு அதிமுகலேருந்து சென்ற 2024 தேர்தலில் வேட்பாளர்களை அழைத்து பேசுவதற்கு அவங்க கிட்ட லட்சக்கணக்கில் வாங்கி கொண்டார். அவருக்கு ஆபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்தது ஜெயில இருந்து வந்தப்பறம் அதிமுக அப்படின்னு சொல்லி ஐடி விங்ல இருந்து சொன்னாங்க. பட் அவங்க பணத்தை நிறுத்தின உடனே அந்த நபர்களையும் டார்கெட் பண்ணார். யார் அவருக்கு அதிமுகல உதவினார்களோ ஐடி விங்ல இருந்து அந்த நபர்களையும் டார்கெட் பண்ணார். இப்ப பிரச்சனை அவருடைய பேச்சில் அவதூறு, பிறரை இழிவு செய்தல், இது மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா நிச்சயமா இருக்கு. ஆனால் போடுற வழக்கு என்ன போடுறீங்க? ஏன்னா இந்த ஆட்சி
யாரில் அவரும் ஒரு சில வழக்குகளும் போட்டார். அந்த வழக்குகள் 1-2 தள்ளுபடியாச்சு, 1-2 இழுபடி இருக்குது. அவர் பேரில் 15க்கும் மேலே எஃப்ஐஆர் இருக்குன்னு அவர் சொல்லிக்கிறார். ஐ மீன் நான் மோஸ்ட்லி அவருடையது எல்லா வீடியோக்களையும் 1 விட்டு 1ஆவது டபுள் ஸ்பீடில் போட்டு கேட்டுருவேன். அதனால் அவருடைய விஷயம் தெரியும். ஸோ பிரச்சனை என்னன்னா, நான் இப்போ தப்பாக பேசினேன்னா எனக்கு நோட்டீஸ் கொடுத்து பதில் வாங்கிட்டு என் மேரில் வழக்கு போட்டு என்ன கைது பண்ணணும். இதுதான் சட்டம். 7 வருடத்திற்கும் அதிகமாக தண்டனை கிடைக்கும் பிரிவில் போட்டால் தான் ஒருத்தரை கைது பண்ண முடியும். இதுதான் சட்டம் சொல்கிறது. இப்போ அவர் மேரில் என்ன வழக்கு இருக்குது, நமக்கு இந்த இதெல்லாம் 7 வருஷத்தில் வருமா, வெறும் என்ன ஆதாரங்கள் இருக்குது. ஏன்னா ஆதாரங்களோடு இருக்கிற பல விஷயங்கள், உதாரணமாக சினிமா நடிகைகளை பற்றி முக்தார் சேனலில் ஒருத்தர் அவதூறாக பேசினார். கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கல. காமராஜரை மிக கீழ்த்தரமாக முக்தார் பேசியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியே கொடுத்துருக்கு. எஃப்ஐஆர் கூட போட்ட மாதிரி தெரியல. ஆனால் திரு ஏர்போர்ட் மூர்த்தியை ஜெயிலில் இருக்கார். இன்னும் இப்போ குண்டர் சட்டத்தில் இருக்கார். அதே போல் போன முறை கைதாகி அந்த நேரத்தில் குண்டர் சட்டம் போட பார்த்தப்ப கடைசி அங்கே இருந்த நீதிபதி அலோவ் பண்ணலன்னு ஒன்று 5-6 மாதங்கள் பல வழக்குகள் போட்டு வாராகியை உள்ளே வச்சுருந்தாங்க. ஒருவரை அதிகபட்சம் 90 நாளைக்கு மேலே வைக்க முடியாது. ஆனால் 1க்கும் மேற்பட்ட வழக்குகளை போட்டு ஒரு வழக்கில் பெயில் கிடைக்குன்னா இன்னொரு வழக்கு போடுறது. இன்னும் சொல்ல போனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விசில் ப்ளோயர்னு அவருக்கு தீர்ப்பு சொன்னதுனால நம்ம அந்த பேரையே யூஸ் பண்ணிப்போம். விசில் ப்ளோயர் வாராகி மீது உங்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் தெரியும், இன்னும் நம்பரே கொடுத்தாங்க. இதெல்லாம் என்னன்னு நமக்கு புரியல. ஸோ அவரும் தனிப்பட்ட முறையில் திரு கமிஷனரை டார்கெட் பண்ணி அவர் ஏதோ சொத்து வாங்கியிருக்காரு, அதில் எங்கிட்ட டீட்டெயில் இருக்குன்னு சொன்னார். அவரை நான் 2 தடவை சந்திச்சப்போ போனீங்கன்னா எப்பயுமே எப்படி டாக்குமெண்ட்டை டன்னு கணக்கில் அடுக்கி வச்சிருப்பார். அவர் சேனலில் வார் ரூமில் வந்து பேசினாலே இத்தனையும் அதை பற்றின டாக்குமெண்ட்டும் பார். ஸோ எல்லாத்தையும் ஆர்டிஐயில் வாங்கி வச்சிருப்பார். அவர் புதுசாக சேனல் ஆரம்பிக்க போகிறேன் நாளையிலேருந்து வருதுன்னா அன்றைக்கி முதல் நாள் கைது பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகளை போட்டவர் நான் என்னுடைய நண்பர் திரு ஆக்டிவிஸ்ட் முரளின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு தடாகம் கோயம்புத்தூர் தடாகம் பகுதியில் பல்வேறு செங்கல் சூளைகள் இல்லீகலாக நடக்குது, அதை எடுத்து கேஸ் போட்டார். கடைசியாக செம்மண் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே எடுக்கிறாங்கன்னு ஒரு வழக்கு. அந்த வழக்கின் தீர்ப்பில் 100 பக்க தீர்ப்பில் 40-50 ஃபோட்டோவை வச்சு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு ரோடு போட்டிருக்காங்க, பாலம் கட்டியிருக்காங்க, லாரிகளில் வருதுங்கிறதோட ப்ரூஃபோட பயங்கரமான கமிட்மெண்ட்ஸாக இந்த ஆட்சியை எதிர்த்து தீர்ப்பு. அதன் பிறகாக யானை வழி பாதையில் கிட்டத்தட்ட இந்த HRNCE 130-160 அடிக்கு மருதமலை முருகன் சிலை வைக்க போறேன்னாங்க. அதை எதிர்த்து அவர் ஸ்டே வாங்கியிருக்காரு. இதையெல்லாம் இதுக்காக அவர் மீது போடாம அவர் ஏதோ பேசுறப்ப பெண்கள் மீது ஏதோ பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரி, பெண்களை ஈவ்டீசிங் பண்ணி அதுல யாரோ செத்து போனப்ப கொண்டு வந்த பிரிவு, அந்த பிரிவு பேசறதுல ஒன்றும் ஆயிடாது. பட் நீங்க பஸ்ல இருக்கிறப்பயோ பின்னாடி திறந்து வண்டியில நீங்க சேஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க விழுந்து செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கடுமையான பிரிவுகளை வைத்து அதுல கைதாகி நேற்று முந்தானத்துக்கு தான் வெளியில வந்திருக்காரு அவர். ஸோ இது போல ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கைது பண்றதுங்கிறது மாரிதாஸ் முன்னாடி கைது பண்ணாங்க. மாரிதாஸ் அவர்கள் திரு கருணாநிதியை கிங் ஆஃப் கரப்ஷன் எழுதின வீடியோக்கு உதயநிதி அவர்கள் வழக்கு போட்டார். உதயநிதி வழக்கு போட்ட பொழுது 15 முறை சைதாப்பேட்டில் அந்த வழக்கை நடத்துறதுக்கு கோர்ட்டு சம்மன் அளிக்கிறது. 15 முறையும் மாரிதாஸ் வரார். ஆனால் ஒரு முறை கூட திரு உதயநிதியோ அவருடைய வக்கீலோ வராமல் டிஸ்மிஸ்ட் ஆஸ் ஆப்போனண்ட் வரலன்னு. இப்போ நான் சொல்றது சட்டத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருப்பவர், அமைச்சராக இருக்க வழக்கை போட்டுட்டு வரலன்னா அவர் சட்டத்தை அவமதிக்கிறார், நீதிமன்றத்தை அவமதிக்கிறார்னு அவர் மேல வேற ஏதாவது இந்த டிஸ்மிஸ் பண்றது இருக்கட்டும், அவர் மேல ஏதாவது வழக்கு வரணும். இது வந்து முழுக்க தவறு. ஏன்னா வழக்கு போட்டுட்டா பேசாம இருந்துருவாங்க. ஏன்னா இவர் சவுக்க மாத்திரம் இல்லை, இவரை பார்த்துட்டு மற்றவங்களும் பேசாம இருக்கணும் அப்படின்னு செய்யறாங்களா. ஏன்னா இன்னொன்னு, ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வது தரக்குறைவாக பல லெவல்ல போகுதுங்கிறது உண்மை. ஆனால் நீங்க அப்ப மாநில ஆளுங்கட்சியை மாத்திரம் பேசுறதுதான் போடுவீங்களா? மத்திய ஆளுங்கட்சியை பத்தி போட மாட்டீங்களா? அதே போல ஒரு 2 பல மதங்களை பற்றி பேசுறதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்து மதத்தை சேர்ந்தவர் மற்ற மதத்தை பேசினா கைது பண்றீங்க, பிரிவினை பண்ண. அதே இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அந்த தூண் வந்து சர்வே தூண்க இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்படிங்கிறது நேற்றுக்கு கோர்ட்டில் கூட என்ன சொல்லியிருக்காங்க, அது இந்த தூண்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறாங்க. சர்வே தூணாக இருக்க முடியாது. சர்வே ரெக்கார்டு புக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் மலை மேலே பாறையில்
ஒரு வட்டமும் வேற ஒரு குறியீடும் பண்ணால் அது எங்கே இருக்குன்னு எடுத்தாச்சு. இந்த தூண் நிச்சயமாக தீபத்தூணாக இருக்கும். பட் 1800க்கு முன்னாடி நம்மக்கிட்ட எதுவும் ரெக்கார்டு இல்லை. 1920க்கு அப்புறம் அதில் ஏற்றுறது இல்லை. அந்த ஏற்றப்படும் தூணில் மிக தெளிவாக ஊர்ல இறந்தவங்களுக்கு மோட்ச தீபம் ஏத்துறதுன்னு இருக்கு. ஸோ அப்போ மோட்ச தூண்ல ஏத்தாதீங்க, பக்தி தூண்ல ஏத்துன்னு தான் கேள்வி. ஆனால் கனிமொழியில் தொடங்கி எல்லாரும் என்னென்னலாம் போட்டிருக்காங்க. இதே வேலை அயோத்தியிலும் செய்யப்பட்டது. அயோத்திக்கும் ராமருக்குன்னு தொடர்பு 18ஆம் நூற்றாண்டில் தான் வந்ததுன்னு இடதுசாரிகள் சொன்னார்கள். அதுக்கப்புறம் புக் எழுதுனாங்க. அயோத்திக்கு அந்த ராம ஜென்ம பூமின்னு சொல்கிற இடத்துக்கும் ராமருக்கும் சம்பந்தம் இல்லை. அது அத்தனையும் தெளிவாக நிரூபிக்கப்பட்டு ஒரு 4 பேராசிரியர்கள் நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் வச்சுட்டு பண்ண உடனே தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கார்கள், நாங்கள் சாதாரணமாக ஒரு சாட்சியை உண்மையான சாட்சியா பொய் சாட்சியான்னு தான் எழுதுவோம். பட் இவர்கள் எல்லோரும் வந்து அழைக்கப்பட்டவர்கள் மிக உயரிய மதிப்பு கொண்ட பேராசிரியர்கள். அவர்கள் இது போன்ற விஷயத்தில் 2 பிரிவு மக்களுக்கிடையே ஏற்கனவே சச்சரவோ பிரிவினை வளர்க்கும் விஷயத்தில் எந்த ஆதாரமும் இல்லாமல் இப்படி பொய்யாக புத்தகம் கட்டுரை எழுதினாங்க. இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ அதே வேலையை இங்கேயும் செய்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு மதத்துக்கு ஆதரவா இன்னொரு மதத்துக்கு எதிராக பொய்யான விஷயங்களை சொல்றது என்ன? சரி, அந்த மலையில என்னைக்குமே என்வி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, பலி கொடுக்குற பழக்கம் கிடையாது. ஆனால் முருகருக்கு பலி கொடுக்கலாம், இந்த புக்கில் இருக்கு அந்த புக்கில் இருக்குன்னு எவனோ பழைய புக் எடுத்துட்டு வராங்க. ஆனால் ஒரு ஆகம கோயிலில் அந்த வழக்கம் கிடையாது, இந்த ஊர்ல இல்லைன்னு அரசாங்கமே பீஸ் கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு. அன்னைக்கு யாரும் இது இப்போ இந்த பிரச்சனை மத பிரச்சனை வந்துடும் சொல்லலை, அவங்க வந்ததை கண்டிக்கல. ஆனால் இன்னைக்கு இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ தமிழக அரசு நடுநிலையாக நடத்தணும். சவுக்கு பேசுறதுல பெரும்பாலான அவருடைய வீடியோக்கள் நான் பார்த்த வரைக்கும் சமீபங்களில் அவர் முழுக்க தினமலர், ஜூனியர் விகடன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகை, டிடி நெக்ஸ்ட், இந்த 5-6 பத்திரிகைகளில் வருதுல இருந்து அவருக்கு சாதகமான விஷயத்தை தான் பேசுவார். ஆனால் அதே சமயத்தில் போலீஸ் துறையிலிருந்து பல விஷயங்களை சொல்வார். அதிலும் கமிஷனரை தனிப்பட்ட முறையில் அவருக்கும் கமிஷனருக்கு என்ன, அருணுக்கு என்னதான் சார் பிரச்சனை? ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஒரு டார்கெட் வச்சே பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள ஏதாவது தகராறு இருக்கா? இல்லை, அதுதான் தெரியல. சரி, இவர் முன்னாடி இவர் 2008க்கு முன்னாடி இவருடைய தந்தை அகால மரணம் அடைந்தார்னு சொல்லிட்டு கருணை அடிப்படையில் போலீஸ் துறையில் ஒரு எழுத்தராக பியூனுக்கு அடுத்த லெவலில் போய் சேர்ந்துட்டு அங்கே பல தவறுகள் செய்தார்னு டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். அதில் ஈவன் பாலியல் புகார்கள் கூட உண்டு அவர் பேரில். ஸோ அப்படி அதுலேயும் அப்பையும் கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு நான் பாதி சம்பளம் என கிட்டத்தட்ட 35,000 ரூபா, 15 வருஷம் 6 லட்சம் ரூபா வாங்கியிருக்காருன்னு சொல்லி போன முறை கைதான பொழுது ஜிஆர்எஸ் அவர்கள் சொல்லி அது நிறுத்தப்பட்டது. ஸோ இதில் சார் அவருடைய செயல்பாட்டை பொறுத்தவரை நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு விசில் ப்ளோயர் என்றால் 70-60% கரெக்டாக இருக்கு. மீதிக்கு எந்த ஆதாரமும் கொடுக்காம சிட்டிக்குள்ளே ஏதோ ஒரு இது பார் அவருது, அதை இப்போ வித்துட்டாரு, திருப்பி இங்கே ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு, இவர் அவருடைய பினாமி, அவருக்கு பேரையே மாற்றி புது ஐடியில் புது பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்காரு, இப்படிலாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதற்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்காரா? இதை கம்ப்ளைண்ட்டும் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஸோ நான் சொல்றது, அவை அவதூறு என்றால் அந்த பிரிவில் வழக்கு போடுங்க. இப்போ பிரச்சனை அவர் வீடாக வீடு இருக்கிறது என்னுடைய நினைவு சரியினால் ஒரு 6 மாதம் முன்பாக அந்த மாலதி என்று அவர் 3ஆவதாக தன்னோடு இணைத்து வாழும் அவங்க பேரில் தான் அந்த டிவிஎஸ் எமரால்டுன்னு அந்த 200 அடி ரோட்டில் வாங்கியிருக்காரு. ஸோ அதில் எங்கேயுமே செக்யூரிட்டி இருக்கும், சிசிடிவி கேமரா இருக்கும், ஆஃபீஸில் வச்சுருக்கார். அவர் போலீஸ்க்கு விசாரணைக்கு கூப்பிட்டாலும் அதை போட்டிருக்காரு. ஸோ இப்படிலாம் கேஸ் போட்டிங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இது பண்ண முடியும். உதாரணமாக வாராகியுடைய ஆஃபீஸில் அவருடைய இடத்து ஓனர் மிரட்டினார், லேடிஸை பேசினார்னப்ப அந்த இடத்துடைய ஏதோ ஒரு வாய்ஸை இவர் போட்டார் அப்படின்னு அது பேர்லையும் இவரை சேர்த்துருக்குன்னு சொல்லி முந்தானேத்திக்கு தான் திரு நயினார் நாகேந்திரன் கூட அதை கண்டிச்சிருந்தார். சரி, பிரச்சனை நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், வழக்கு போடுங்கள், தினசரி நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புங்க. யார் ஒருவரையும் கைது செஞ்சுட்டு அப்புறம் வழக்க நடத்த மேலும் மேலும் எஃப்ஐஆர் போட்டு எத்தனை நாளைக்கு இழுக்கிறதுன்னு பார்க்காதீங்க. சரி, அவர் பேசினதுனால 2 பிரிவுக்கு ஏத்தாப்புல சண்டை, அதனால மக்களுக்குள்ள கலவரம் அப்படிலாம் எதுவும் வரல. ஸோ அந்த மாதிரி பிரிவுகளை நீங்க சேர்த்து போடுறதும் தவறு. ஸோ இதுல நிச்சயமாக சவுக்கு பேசுறது எல்லாம் சரின்னா சரி கிடையாது. ஆனால் அவர் அவதூறாக பேசினார்னா அந்த அவதூறு யாரை பற்றி சொன்னாங்களோ அவங்க அந்த பிரிவுல வழக்கு போடணும். அதுல போடாம வேறு பிரிவுகளில் போடுவதுங்கிறது இது தனிப்பட்ட முறையில் பழி வாங்கி உள்ள வைக்கணுங்கிற ஒரே நோக்கு இருப்பதுதான்
தனியா மக்களுடைய பார்வையாக ம். இருக்கும். ம். அதை இன்னும் அவரை வளர்த்து விட்டுரும். ஏன்னா ஓகே. அவருக்கு வந்து 1 லட்சம் போயிட்டு இருந்த இடத்துல இப்போ 2-3 லட்சம்னு ஆயிடுச்சு. ம். இப்போ அவர் எந்த வீடியோ 1 மணி நேரம் பேசினாலும் ம். அவ்வளோ காட்டுது. இல்லை அதென்ன எல்லாரும் 1 மணி நேரம் பார்ப்பாங்களான்னு தெரியாது. பட் இது இன்னும் அவருக்கு பப்ளிசிட்டி கொடுக்குது. அவருடைய ஆஃபீஸில் போய் வாடகை முன்னாடி இருந்த இடத்துல ஓனரை மிரட்டி அவர் இருந்த வீட்டில் போய் இது பண்ணி ம். அந்த ஒன்றும் இல்லை அவர் வீட்டில் போய் துப்புரவு தொழிலாளர்கள்னு சொல்லி இதை ஊத்துனாங்க. ம். அது அத்தனையும் ஊற்றி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு லேடி பிரமுகர் போய் லைவ் பண்ணாங்க. ம். ஆனால் அவங்கள கைது பண்ணல இன்னைக்கு வரைக்கும். ம். ஸோ இது மாதிரி அது வந்து சிட்டிக்குள்ளே அதுவும் 70 வயது அவருடைய தாயார் தனியாக இருந்தப்போ கிட்டத்தட்ட மிரட்டி பண்ணிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வேணுங்க பேரில் வழக்கு, வேண்டாங்க பேரில் இல்லைன்னால் ம். இது நிச்சயமாக மக்களால் வெறுக்கப்படும். ஓகே. இதுதான் வந்து இதுக்கு அதுவும் இன்னும் 4 மாதம் இருக்கிற நிலையில் ம். இப்போ கைது பண்ணி அவரை 2 மாதம் வச்சுட்டு ம். அதில் அதுக்கப்புறம் வெளியில் வந்து அப்பயும் கோர்ட்டில் கண்டிஷன்ஸில் அவர் பேசக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்கன்னா வாய் அடைக்க முடியும்னு பண்ணுறாங்களான்ற ஓகே. ஒரு சந்தேகம் வருகிறது. கைது செய்யறதுக்காக சம்மன் கொண்டாடுறாங்க. சம்மனை வந்து தன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட கொடுக்க சொல்லியும் காவல்துறை கொடுக்காமலே அங்கேயே வெயிட் பண்ணி அவரை வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப துன்புறுத்தி கைது செய்த போல காணொளி எல்லாம் வெளியாச்சு. அப்படி 20 போலீஸ் எல்லாம் வந்தாங்க, ஜீப்பு, அப்புறம் எவ்வளோ பேர் ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு அங்கே வந்ததாக சார் சொல்லப்படுது. தமிழ்நாடு இந்த அளவுக்கெல்லாம் தேவையா சார் கைது செய்ய? சார் தமிழ்நாடு போலீஸ் இப்படி தான் நடந்துக்குது. இது அதுக்கு பேர் என்ன, கஸ்தூரிக்காக இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. ம். ஜான் ரவின்னு ஒரு பிஜேபி ஆதரவாளருக்காக குஜராத்துக்கு போய் கூப்பிட்டு வந்தாங்க. ம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூலில் ஏதோ பேசினாங்கன்னு சொல்லிட்டு ம். மகாவிஷ்ணுன்னு ஒருத்தரை வந்து 200 பேர் கொண்டவங்க அவர் சிங்கப்பூர்லேருந்து வரேன்னு சொன்னதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் போய் பிடிச்சாங்க. ம். பிரச்சனை அவர் என்ன பேசினாரோ அதே நாளோ அடுத்த நாளில் உங்களுக்கு வந்து இது நமது ஆட்சியில் இருக்கிற திரு காந்திங்கிறவர் ஆற்காட்டில் ஒரு ஸ்கூலில் பேசுகிறாரு. புண்ணியம் பண்ணவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும், பாவம் பண்ணவங்களுக்கு ஆண் குழந்தை. இவரும் அதே தான் சொன்னார். கைத்தறித்துறை அமைச்சர். ஆமாம். ஸோ இப்போ புண்ணியம் பாவத்தினால் உங்களுடைய பிறப்பு குறைகள் வருகிறதுன்னா அவர் பேசுனது. ம். இப்போ அவர் பேசுனது தவறுன்னு கைது பண்ணலான்னு சொன்னால் இப்போ இவரையும் பண்ணணும். ஸோ இது முழுக்க ம். அதான் சொல்கிறேன், இந்த ஆட்சியை பொறுத்தவரை ம். உங்களுக்கு திட்டமிட்டு தனக்கு எதிராக பேசுபவர்கள் அல்லது தமிழர் மெய்யியல் இந்து மரபை பேசுபவர்களை கைது செய்யணும்னு வச்சிருக்காங்க. ஏதோ தயாரிப்பாளர் கொடுத்து தான் கைது பண்ணோம் அப்படின்ற போல சொல்றீங்க. யார் அந்த தயாரிப்பாளர்? அவருக்கும் அந்த அஜய் வாண்டியார் என்பவருக்கு ஏதோ தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, சென்னையில் ஒரு பாரில் உங்களுக்கு வந்து 2-3 பேர் சண்டை போட்டுக்கொள்ள அதில் என்னன்னு நோண்ட அதில் போதை மருந்து விஷயம் வர அஜய் வாண்டையார் என்று ஒருவர் வர அவர் ஏதோ சினிமா தயாரிக்கிறார் தன்னை வைத்து கொண்டுலாம் இப்படி நிறையா ஓடிச்சு. அதனுடைய தொடர்பாகத்தான் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது இதெல்லாம் தொடர்ந்தது. இப்பொழுது சமீபத்தில் வந்த ஒரு போதை மருந்து அதோடைய தொடர்ச்சி தான் கூட அதையும் சொன்னாங்க. அதில் அதிமுகவுடைய வியூக வகுப்பு அமைப்பு ஆஃபீஸை சேர்ந்து 2 பேரையும் இது பண்ணி அவங்க ஃபோன் எல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதிர்கட்சியுடைய பிரச்சாரத்தை தடுக்கிற நோக்கா என்ன? அதான் சொல்றேனே, பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கு போடுவதற்கு முழு உரிமை போலீஸ் இருக்கு. ஏன்னா அவர் பேச்சில் 100% நியாயம் இருக்கான்னு சொன்னால் பேப்பர் நியூஸ் சொல்றப்ப ஆதாரம் இருக்கிறது, பல விஷயங்கள்ல ஆதாரம் இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் சில போலீஸ்களை தாக்குவது ஒரு உறுதி. பட் அந்த பிரிவில் நீங்கள் வழக்கு போட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரைட்டுங்களாம். இப்போ போடுவது யார்கிட்டயோ கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அவர் யாரையோ கொல்வதற்கு தாக்குவதற்கு ஆளை அனுப்பினார். இவர் வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 மாதத்துக்கு 10 நாள் வெளியூருக்கு போகிறார். கோர்ட்டுக்கு சம்மந்தத்துக்காக தேனிக்கோ மதுரைக்கோ திருச்சிக்கோ போயிட்டு இருக்காரு. அது இங்கே மெட்ராஸ்லேயும் சில கோர்ட்டுக்கு. அதை தாண்டி ரெக்கார்டிங்க்கு ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் ரெக்கார்டிங்னா கட்டு எடிட்டிங்கோட 2 மணி நேரம். ஸோ இதை தாண்டி அவர் போய் மிரட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருந்தால் சிசிடிவி ஃபுட்டேஜ் போன்ற ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். சார் ஆதாரங்கள் இருந்தால் அதன் அடிப்படையில் தெளிவாக போடணும். ஆனால் 7 வருஷத்துக்கு மேலே இது தண்டனை வரும் என்ற பிரிவில் இருந்தால் மாத்திரம்தான் கைது செய்யணுங்கிறது சட்டம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லியிருக்கு. ஸோ இதை மீறி தமிழகத்தில் இது போன்ற கைதுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஆட்சியை எதிர்த்து பேசுபவர்கள், வழக்கு போடுபவர்கள், இவங்களை இப்போ இவரை இப்போ எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இனிமேல் பேசாதீங்கன்னு என்ன சொல்லுவாங்களா இல்லையா எங்கள் வீட்டில்? ஸோ இந்த மாதிரி ஆகணும். அடுத்த 4 மாசத்துல திமுக ஆளுங்கட்சிக்கு எதிராக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிரட்டலுக்காக இருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இவற்றை நிறுத்திக் கொள்வது ஆளுங்கட்சிக்கு நல்லது. நீங்க சொன்னீங்க கஸ்தூரியை ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு கைது பண்ணாங்க அப்படின்ற போல சொன்னீங்க. அதே போல பள்ளியில அந்த ஒருத்தர் பேசினதாக அவரை கைது பண்ணாங்க. இப்போ 2000 கோடி ஊழல் செய்தாரு அப்படின்ற போல KN நேரு மீது இடி வந்து
ஒரு கடிதமே அனுப்பிடுச்சு. ஆனா அதையெல்லாம் வழக்கு பதிவு செய்யறத விட்டுப்புட்டு இப்போ வந்து ஒரு அடக்குமுறையை ஆளுதே. இது வந்து ஒரு பேச்சுரிமைக்கு ஒரு கருத்துரிமைக்கு வந்து உகந்ததா இருக்கா சார் இது? இல்ல இதுல 2 விஷயம் இருக்கு. அதாவது KN நேரு அவர்களுடைய தம்பியுடைய கம்பெனி ஒரு 25 கோடி கடன் வாங்கிட்டு பேங்கை ஏமாத்துச்சுன்னு அவருடைய அலுவலகம், வீடுகள் எல்லாத்தையும் போய் தேடினப்போ அமைச்சருடைய துறையில் நடந்த ஊழல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சட்டத்துல ஒரு ஓட்டை இருக்குங்க. அதாவது அவரை எந்த பிரிவுக்காக ரெய்டு பண்ணி வழக்கு போடுறதுக்கு ED போகுதோ அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டா ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒன்று இருக்காது. ஸோ இப்போ அந்த பேங்க்ல போய் அதாவது 2013 வாங்கின கடனை 2023 வரைக்கும் கட்டல. 25 ரெய்டு பண்ண உடனே அந்த கடனை கட்டிவிட்டு அந்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரெய்டு பண்ணப்ப எடுத்ததுல பல 2 வந்திருக்கு. இன்னும் கூட எனக்கு தெரிந்து மேலும் பல இருக்கு. முதல்ல வந்தது 2500 இன்ஜினியர்களை அந்த துறைக்கு போட்டது. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில், நீர்வழங்கு துறையில் போட்டதில் ஐ மீன் இப்போ ஒரு 150 பேருக்கு உங்களுக்கு 25 35 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த லஞ்சம் வாங்கியவர்களோடு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு வேலையில் சேர்ந்திருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் அவருடைய திரு KN ரவிச்சந்திரனுடைய PAவிற்கும் உள்ள வாட்ஸ்அப் தொடர்புகள், பண பரிமாற்றங்கள், வெளிநாட்டுக்கு அந்த பணம் அனுப்பியதற்குரிய ஆதாரங்கள் இருப்பதாக அது அட்டாச்மெண்ட்ல அது இருந்தது. அது முதல்ல 888 கோடி நாங்க, அதாவது அந்த 2500 பேரும் கொடுத்தா, ஐ மீன் EDயுடைய லெட்டர்ல 150 பேருக்கு ஆதாரம் இருக்குன்னாங்க. அதற்கு அடுத்தது 2 நாள் முன்னாடி வந்த லெட்டர்ல கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறவங்கள்ட்ட எல்லாம் 7.5% 10% வாங்கினார் என்று வருகிறது. இதை தாண்டி ஜல்ஜீவன் திட்டத்தில் மிக 60,000 கோடிக்கு மேல மத்திய அரசு நிதியில் 15,000 கோடி ஒதுக்கியதில் பல வேலையே செய்யாம பைப்பை போட்டுட்டு எழுதியதாக கணக்கு காட்டுறாங்க. இன்ஜினியர்கள் சுருட்டுகிறார்கள் அப்படின்னு ஹைகோர்ட்ல வழக்கு போட்டவர் ஒரு சேனல்ல பேசின வீடியோவும் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த துறையில் பல்வேறு அதே மாதிரி கக்கூஸ் அலோகேஷன் 3 ரூபா 50 ரூபாய் பைசா முன்னாடி இருந்துச்சு. அதாவது பப்ளிக் டாய்லெட் நீங்க தெருவில் இருந்ததுன்னா அதை கிளீன் பண்ணுவதற்கு போன ஆட்சியில் இருந்த ரேட்டு மாசத்துக்கு 3 ரூபா 50 பைசா. இப்பொழுது பிரைவேட் பண்ணிட்டு 350 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. பட் என்ன கரெக்ட் ரேட்டுன்னு பார்த்தால் அந்த எழுதிய பத்திரிகையாளரே என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஆர்காட் ரோடு இல்லை மவுண்ட் ரோடில் இருக்கிற பெரிய பில்டிங்கில் போய் கேட்டான்னா உங்களுக்கு அங்கே வந்து 100 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. இங்கே 3000 ரூபாலேருந்து 350 ரூபா ஏற்றி, பட் இன்னைக்கும் போனாலும் அவை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே கம்பெனிக்கு இன்னொரு 1000 கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாருன்னாங்க. ஸோ இது போல பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. பட் இதுக்கெல்லாம் ஈஸி FIR போட்டாதான் வழக்கு போட முடியும். ஸோ அதுக்கு FIR போடாமல் இருக்கிறது. இதை தாண்டி 2 நாள் முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதாவது ஜார்க்கண்ட் முதலமைச்சருடைய நெருங்கிய உறவினர்கள் வழக்கில் அந்த வழக்கை க்ளோஸ் பண்றதுக்கு கொடுத்தவனை மிரட்டுறாங்க. ஆனா ஏற்கனவே அது CBIக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. CBI போகக்கூடாதுன்னு கேட்டப்ப, முதல்வர் மாறுவார், கட்சிகள் மாறும், ஆனால் அரசாங்க சொத்துக்கள்ல கொள்ளை போயிருந்தால் CBI தொடரும் என்று மிக தீவிரமாக வந்திருக்கு. இனிமேல் தமிழகத்தில் அத்தனை ஊழல் வழக்குகளும் இது போன்ற தீர்ப்புகள் வரலாம். நேற்றைக்கு கூட வந்த வழக்கு வேறொரு வழக்கு அதே மகேஸ்வரி கிட்ட தான் வந்திருக்கு. டைம் கொடுத்துருக்காங்க. எனவே திமுக ஊழல் செய்திருந்தால் சிக்கும். அதை இத்தனை நாள் பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வச்செல்லாம் தப்பிச்சது அல்லது தள்ளி போட்டது இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த குரல் வலையை அடைப்பதற்காக இதுன்னா தவறு. பட் வழக்கு போடுங்க, நான் அதுல எந்த குறையும் சொல்லவில்லை. ஓகே சார். சார் இதே போன்றுதான் இப்போ இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வராகி, இப்போ சவுக்கு சங்கர் தொடர்ந்து இந்த ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்க கூடியவர்கள் எல்லாமே காவல்துறை ஒரு அராஜக போக்கோடவே கைது செய்து, இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்லதுக்கு தானே இது? இல்லை, வாராகியை பொறுத்து வாராகியும் சவுக்கு சங்கர் 2 பேருமே சேனல்ல பேசுறப்ப கொஞ்சம் லாங்குவேஜஸ் தவறுகள் இருக்கும். அதாவது மொத்தமா கேட்காம நீங்க ஒரு 2 நிமிஷம் கட் பண்ணீங்கன்னா அவர் ரொம்ப மிரட்டா துணி அப்படிலாம் வாராகிட்ட வரும். இவர் தனிப்பட்ட முறையில் சில போலீஸ், நான் சொல்றது அந்த பிரிவில் வழக்கு போட்டீங்கன்னா ரைட்டுங்கிறேன். பிரச்சனை அவர் எதுல தவறாக பேசினாரோ அந்த பிரிவில் இவர் தவறாக பேசினார்னு வழக்கு போட்டு, இப்ப இவங்க போடுறது யார்கிட்டயோ கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி பிரிவு கைது செய்வது என்பது திட்டமிட்டு வேண்டுமென்றே அவர்கள் குரலை அடைப்பதாக இருக்கிறது. இல்ல, இது ஹைகோர்ட்ல மிக போன முறை வாராகி ரிலீஸ் செய்த பொழுது அவர் தெளிவாக விசில் ப்ளோயர், இது குரல் வலையை நசுக்குவதாக உள்ளதுன்னு கமிஷனர் மீதே
இது நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்தது. ம். ஆனாலும் இது தொடர்கிறது. ம். பட் அதான் சொல்றேனே, 2 பக்கமும் தெளியணும். பட் சரியான பிரிவில் போட்டு சரியான தண்டனை வாங்கி கொடுத்து உள்ள தள்ளுங்க. ம். விசாரணைக்கு கைது என்பது மிக மிக தவறு. ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.